வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் தினமும் அந்த கடவுளை வேண்டும்போது நாம் பிரார்த்தனையில் முக்கியமாக இடம் பிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன், துன்பம், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு தான். ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு மங்களகரமான நாள். மங்களகரமான நிகழ்வுகளுக்கு அருளை பெற்று தரக்கூடிய இந்த நாள் நாம் அம்மனை வழிபாடு பண்ணனா ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு அம்மனை வழிபடலாம். இன்னைக்கு லக்ஷ்மி தாயாரை வழிபட்டால் ரொம்பவே நல்லது. கடன் பிரச்சனை தீர, செல்வம் பெருக லக்ஷ்மி தாயாரை நம்ம வழிபடலாம். நமக்கு கடன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது சரி செய்ய மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவே நல்லது. உங்ககிட்ட மகாலட்சுமி தாயார் படம் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சிட்டு சந்தனம் போட்டு வச்சுட்டு ஒரு மனையில் இந்த மாதிரி வச்சிடுங்க. மனையில் அரிசி மாவு கோலம் போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச பூ, தாயாருக்கு என்ன உங்களால் வைக்க முடியுமோ வைங்க. முடிஞ்சவரை சிகப்பு பூ வைங்க, ரொம்பவே நல்லது. கடன் அடைக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல நாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான். அதுவும் அந்த செவ்வாய் ஹோரையில் 100 ரூபா கூட கடன் அடைக்கிறதுக்கு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக வெகு சீக்கிரமாக கடன் பிரச்சனை தீர்ந்து விடும். நான் செய்து அனுபவித்த ஒன்று தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களால் செவ்வாய் ஹோரையில் காசு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியலைன்னா ஒரு உண்டியலில் ஒரு 100 ரூபாயாவது எடுத்து வச்சுருங்க. இது கடனுக்குரிய காசு அப்படின்னு சொல்லி உண்டியலில் ஒரு 100 ரூபாயாவது எடுத்து வச்சுருங்க. நம்மளால் என்றைக்கு அந்த கடனை கொடுக்க முடியுமோ அன்னைக்கு சேர்த்து கொடுத்துடலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு போட்டிருக்கேன். மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றினா ரொம்பவே நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக பாலும் கற்கண்டும் வச்சுருந்தேன். உங்களால் முடிஞ்சால் கற்கண்டு சாதம் கூட செஞ்சு வைக்கலாம். மகாலட்சுமிக்குரிய கனகதாரா சோஸ்திரம் படிக்கணும். நான் இதை வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து எழுதிட்டு தான் படித்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு விநாயகர் தூதி 11 முறையும், அப்புறம் வந்துட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு முருகன் தூதி 11 முறையும், சேஸ்திரா தேவி மந்திரம் 11 முறையும் சொல்லிட்டு தான் கனகதாரா சோஸ்திரம் படிக்கணும். இந்த மாதிரி மந்திரம் படித்தாதான் நம்ம மந்திரம் படித்ததற்கான முழு பயனுமே நமக்கு கிடைக்கும். கனகதாரா சோஸ்திரம் வந்துட்டு மிக மிக விசேஷமான ஒரு ஸ்லோகம். தாயாருக்கு தீபாராதனை காட்டிட்டு நம்மளோட பூஜையை முடிச்சுக்கிட்டாச்சு. வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை என் அப்பன் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பால் மட்டும் வச்சு தான் அபிஷேகம் பண்ணினேன். எனக்கு டைம் இல்லை, காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். அதனால எனக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி பால் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல் குலதெய்வ விளக்கு, பெண் தெய்வ விளக்கு, வராகி அம்மனுக்கு ஒரு விளக்கு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ எழுதி வெற்றிலை தீபமும் முருகருக்கு ஏற்றியாச்சு. ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி தாயாரையும் என் அப்பன் முருகனையும் நல்லபடியாக வழிபாடு செஞ்சாச்சு. எல்லாரோட கஷ்டங்களும் நீங்கணும்னு என் அப்பன் முருகன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும்.